உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது மிட் மீல்ஸ், அதாவது ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு மட்டும் இல்லை, சின்ன பசங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்த உடனே எக்ஸலண்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ், மிட் மீல் ஸ்நாக்ஸாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபியை தான். ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணி கொடுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் அவசியம் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. வாங்க, ஒரு நல்ல சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கோங்க. இந்த சக்கரவள்ளி கிழங்குங்கிறது ஜென்ரல் பீப்புளுக்கு மட்டும் இல்லை, டயபெட்டிக் பேஷண்ட்ஸு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது செய்யக்கூடியது. அவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இந்த ஒரு சக்கரவள்ளி கிழங்குல இருக்குங்க. அப்படிப்பட்டதை பேஸாக வச்சு தான் நம்ம ரெசிபியை செய்ய போகிறோம். இதை தோலை நல்லா சீவிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த வேக வச்சதை சின்ன சின்ன பீஸாக அப்படியே போட்டுருவோங்க. அதுக்கு பிறகு ஒரு நான்ஸ்டிக் கடாயை எடுத்துப்போம். அதில் ஒரு கரண்டி போல் நெய்யை விட்டு சூடு பண்ணிக்கலாம். இந்த சூடு ஆனதும் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற சக்கரவள்ளி கிழங்கு பீசஸ் இருக்கு இல்லையா, அதை நாம் அடுத்தடுத்த ஸ்டெப்பில் போய் பார்க்க போகிறோம். இந்த வேக வச்சு பீஸ் போட்டு வச்சுருக்கிற சக்கரவள்ளி கிழங்கை நாம் எடுத்து வச்சுருக்கிற பிரெட் க்ரம்ஸில் இப்படி இது போல் டிப் பண்ணி ஒவ்வொன்றா எடுத்து அதில் போட்டுருவோம். ரோஸ்ட் பண்ண போட்டிருக்கோம். இப்போ வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடணும். அதே சமயத்தில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் இதில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் லைட்டாக அப்படியே இப்படி தான் கிளறி கொடுக்கணுங்க. அப்சைட் டவுனாக போட்டு கறியெல்லாம் இந்த காயெல்லாம் போட்டு கிண்டுற மாதிரி எல்லாம் செஞ்சிட வேண்டாம். லைட்டாக அப்படியே இது போல் தூவி கொடுத்தோன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே இதில் நல்லா கலந்துக்கும். அப்படியே அது ஃப்ரை ஆகட்டும். இதில் தான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகியிருக்கு. இதை அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த நல்லா கலந்து கொடுத்ததை அடுத்தது ஒரு ஸ்பூன் சாட் மசாலா, அதுக்கு பிறகு ஒரு அரை ஸ்பூனுக்கு பக்கமாக ஆம்ச்சூர் பவுடர், அதுக்கப்புறம் செஸ்வான் சட்னின்னு சொல்லக்கூடியதுங்க, அதையும் இதில் கலந்துக்கலாம். இந்த செஸ்வான் சட்னி அப்படிங்கிறது நத்திங் பட் இந்த மிளகாய் வற்றல் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ஒரு நல்ல ஊற வச்சு அதுக்கப்புறம் வெங்காயத்தை வதக்கி கொஞ்சமாக உப்பு சர்க்கரை எல்லாமே போட்டுட்டு அப்புறம் எலுமிச்சம் இதையும் நல்ல ஒரு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதில் கார்ன்ஃப்ளவரை போட்டு கொதிக்க விட்டுற வேண்டியது தான். அப்போ தான் இந்த செஸ்வான் சட்னி வரும். பட் இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் அட் ஹோம், இந்த நம்ம வீட்டிலையே அத்தனையும் செய்கிறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதனால இது மாதிரி இந்த செஸ்வான் சட்னியை நம்ம அளவாக ஒரு ஸ்பூன் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே ஒரு கரண்டி அப்படியே தயிர் இதை ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இதுக்கு மேலே வந்துட்டு மாதுளம்பழம் இது இருக்கு இல்லையா, பொமிக்ரனேட்டை, அதை வந்துட்டு நம்ம மாதுளம்பழத்தை இது போல் உரித்து கொஞ்சமாக ஒரு அரை கப் எடுத்து இதில் சேர்த்து விட்டுருவோங்க. சேர்த்து விட்டுட்டு அப்போவே நான் சொன்ன மாதிரி கிண்டி கொடுக்காம அப்படியே மெதுவாக கலந்து கொடுத்துட வேண்டியது தான். இது வந்துட்டு எப்படின்னா மிட் மீல் ஸ்நாக்ஸ், எப்படின்னா இந்த வேலைக்கு போகிறாங்கல்ல, ஆஃபீஸ் போகிறாங்கல்ல, இந்த ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு தே வில் டெஃபினெட்லி ஃபீல் ஹங்கர். இந்த ஒரு 12 மணி 12:30 மணிக்கெல்லாம் ரொம்ப பசி எடுக்கும். அந்த சமயத்தில் பிஸ்கெட்டை சாப்பிட்றது, பஜ்ஜி போண்டோ சாப்பிட்றது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இது போல் 10 நிமிஷத்தில் நமக்கு அப்படியே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கக்கூடியதை நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவசியம் இது மாதிரி நம்ம செஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எக்ஸ்டர்னலாக கூடிய ஜங்க் ஃபுட்டோ அல்லது அன்ஹெல்தி ஃபுட்ஸோ நமக்கு ரீச்சே ஆகாது. இதை அப்படியே நம்ம ஒரு சர்விங் பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த சர்விங் பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இதுக்கு மேலே இப்போ ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் உடலுக்கும் ரொம்ப நல்லது, டேஸ்ட்டுக்கும் ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டாக ஒரு மாதிரி ஆட் பண்ணி கொடுத்துரும். எல்லா மக்களுக்கும் சூட்டபிளாக இருக்கக்கூடிய இது போல் சாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலையே செய்கிறது மூலமாக நம்ம அத்தனை குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருக்குமே நம்ம ஹெல்த்தை தட் இஸ் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோம். அவங்களுடைய ஹெல்த்தையும் நாம் நிறையா மேம்படுத்தி கொடுக்குறோம். ஸோ சாட் கடைக்கு போய் தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது இல்லை. டெய்லி உங்கள் லஞ்ச் பாக்ஸில் இது மாதிரி, பசங்களோட லஞ்ச் பாக்ஸில் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த ஃபேமிலியோட ஹெல்த்தே ஃபுல்லாக அப்படியே இம்ப்ரூவ் ஆகிடுங்க.
இது மாதிரி நல்ல நல்ல ரெசிபீஸோட நம்ம சேனலில் உங்கள் எல்லாரையும் அடிக்கடி சந்திக்க போகிறோம்.